ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட எச்சில் வச்சு உலகத்தில் இருக்கிற பிளட் கேன்சர் பேஷண்ட்டை வந்து கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரியான வீடியோ போட்டிருக்காரு. அதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாரு. ரெஜிஸ்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டிகேஎம்எஸ் ஒரு கிட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு கிட்ட வந்து இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்மளோட எச்சில் வந்து டெஸ்டிங்காக எடுத்து நம்ம வந்து எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து வாங்கி வச்சிருக்கவங்க, அதாவது வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கவங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். நம்மளுக்கு வந்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்த இந்த டிகேஎம்எஸ் கிட் தான் இது. இதில் தான் அந்த கிட் இருக்குது. இதில் தான் வந்து நம்மளுடைய எச்சில் வந்து சாம்பிள் எடுத்தானா போகிறோம். இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறதை வந்து காமிச்சிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் தான் இதை தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல, உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம அது பண்ண அட்ரஸ் வந்து பார்சல் டெலிவரியோட அட்ரஸ் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் இது கொடுத்துருக்காங்க. அதாவது டிகேஎம்எஸ் பிஎம்எஸ்டி வி டெலிட் பிளட் கேன்சர், அதாவது பிளட் கேன்சரை வந்து டெலிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் வர பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு நம்ம நேம் போட்டு, அதாவது வெளியில் பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. ஒரு பில்லு போல். அது டிகேஎம்எஸ் பிஎம்எஸ்டி வி டெலிட் பிளட் கேன்சர் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பிகமிங் ஏ பொட்டென்ஷியல் லைஃப் சேவர். அதாவது நம்ம இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு மூலயமா வந்து பிகேம் ஏ லைஃப் சேவர் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 QR கோடு இருக்குது இங்கே. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இது எங்கே நான் பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்குது அந்த QR கோடு நம்ம பேஸ்ட் பண்ணணும், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு சில பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய, அதாவது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 மினிட் ரைட் சைடில் 1 மினிட் லெஃப்ட் சைடில் வச்சுட்ருக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்வாப் வந்து ரிப்பீட் த தேர்ட் ஸ்வாப் அக்ராஸ் த இன்சைட் ஆஃப் த அப்பர் அண்ட் லோயர் லிப்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு சின்ன சைடில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இந்த அப்புறமேட்டா வந்து லெஃப்ட் சைடு, நெக்ஸ்ட் வந்து அப்பர் அண்ட் லோயரில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் யூசஸ் ப்ரீவியஸ்லி த ஸ்வாப்ஸ் நோ லாங்கர் ரெக்யூர்ட் கேன் பி டிஸ்கார்டட். அதாவது அவ்வளோ வந்து ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அதாவது நம்ம காது குடையிற பட்ஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த பேப்பரை வந்து டஸ்ட்பினில் போட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சுட்டு நம்ம எச்சில் டெஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உள்ளாரையே அதுக்குள்ளே அந்த 3 டியூப் வச்சுட்டு அந்த QR கோடு ஒட்டணும்னு சொன்னால அதை ஒட்டிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை நெக்ஸ்ட்டு இதை காட்டுறேன். அப்படியே இந்த பேப்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இது கொடுத்துருக்காங்க. இது உள்ளார வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இந்த பேப்பரில் தான் வச்சு நம்ம லெட்டர் பாக்ஸில் போட்டுருணும். இது வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிட்டு. இந்த கிட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இருக்கும் பார்க்குறது. இதில் தான் வந்து நம்மளோட எச்சில் சாம்பிள் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து எழுத்து கீச்சு விட்றக்கூடாது. இதில் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க டைட்டாக. அதுக்குள்ளே வந்து அதை வச்சு ஓப்பன் பண்ணி ரொம்ப இழுத்திங்கன்னா கீச்சிக்கும். இந்த 3 வந்து எடுத்து நம்மளோட டெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க்கில் இதை எடுத்து, அதாவது இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒட்டிட்டு இங்கே ஒரு ஸ்டாம்ப்பு, அதாவது இங்கே ஒரு அந்த QR கோடு ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு லெட்டர் பாக்ஸில் போடணும். அது எப்படி பண்ணுறதை நான் காமிக்கிறேன். நமக்கு வந்து கிட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். யாரும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து பீல் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் எழுதியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும்.
பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அதாவது நம்ம தேவையில்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ மொத்தம் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. இது 3 கொடுத்துருப்பாங்க. அதே போல் இது ஒன்று ஸ்டிக்கியாக இருக்கும். அதாவது வந்து இது வந்து ஒட்டும். இந்த இடம் வந்து கொஞ்சம் கம்மு மாதிரி இருக்கும். நம்ம வாயில் வச்சா கூடமே தெரியும் நம்மளுக்கு கம்மு மாதிரி இருக்கும். ஒருவேளை இது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மு மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்துடாதீங்க, அப்புறம் தேவையில்லாத பாக்டீரியா ஏறும். இதை ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நான் வச்சதுக்கப்புறம் பேச முடியாது, நான் வந்து பண்ணுறது அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாயெலாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பக்காவாக ஒரு வாய்க்கு ஒப்பிழிச்சிட்டு வந்துடுங்க போயிட்டு. ஆல்ரெடி நான் வாய்க்கு ஒப்பிழிச்சிட்டு அதனால சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சைடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ வந்து 2 சைடுமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்து இது போல் ரோல் பண்ணணும். அப்படியே வச்சு தேய்க்காமல் வாயில் வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே டாப்பில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே இது போல் வந்து 3 ஸ்டிக்குமே பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து உடனே வந்து அந்த பேக்கில் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட் நான் 3மே பண்ணிட்டு வந்துடுறேன். 3மே பண்ணதுக்கப்புறம், அதாவது ஒன்று பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் பண்ண அந்த இது இருக்கும் அப்படியே, அதாவது எச்சில் வந்து அதில் தான் இருக்கும். ஒரு 2 செகண்ட் வந்து, அதாவது ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லியிருந்தாங்க அதில். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் இது போல் வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி காய வச்சுக்கோங்க. காய வச்சுக்கிட்டோன்னா ஃபுல்லாக இது பண்ணுறீங்க. கொஞ்சம் இது போல் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்து நம்ம வந்து டெஸ்டிங், அதாவது நம்ம எச்சில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து அவங்க கொடுத்த அமைச்ச, அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட மெயில் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வந்து வச்சிடலாம். மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பிச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து வேலை முடிஞ்சிடுச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும்.
இந்த பேப்பர் இருக்குல்ல, இதில் வந்து 2 QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனர் கூட வந்து கீழே வந்து நம்மளோட சிக்னேச்சர் வந்து போட்டு, இந்த பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க, இதை போட்டுட்டு சிக்னேச்சர் நம்ம போட்டுட்டு இங்கே இந்த டேட்டும் இந்த பிளேஸும் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் இருக்கிற QR கோட் ஸ்கேனரை வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு இதில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இப்படி பிச்சிங்காகவே அதுவும் வந்துடும். நார்மலாக ஒரு கம்மி ஸ்டிக்கப்லாம் கொடுத்துருப்பாங்க, அது பிச்சிங் அவங்களுக்கு ஒருத்தான் வந்துடும். இதை வந்து நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக் QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம தனியாக எடுத்து வச்சல, இதுக்கான கவரும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கவரில் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டிக்கருமே வந்து, அதாவது அந்த QR கோட் வந்து பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெர்மிட் நம்பர் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டு அட்ரஸ் முதல் கொண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அது நம்ம எங்கே போஸ்ட்டில் போட்டாலே போதும், அது அங்கே போயிடும். நம்ம பண்ண அந்த சாம்பிள்ஸை அதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அந்த பேப்பரில் ஃபில் ஆகிருக்கும். ஒரு ஒன்ஸ் வந்து இது கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட சைன் வந்து சைன் கொடுப்போங்க. நம்மளுடைய டேட் அண்ட் பிளேஸ் போட்டு நம்மளோட சிக்னேச்சர் போட்டாச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா மடித்து அதுக்குள்ளவே வச்சு அமைச்சிடலாம். ஓகே, இதையும் மடிச்சு வச்சு அமைச்சிடலாம். போயிட்டு நம்மளோட போஸ்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலாக இந்த கவரில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை பிரிச்சுட்டு பக்கா வச்சுட்டு அப்படியே ஒட்டி வேண்டினா ஒட்டிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதே போல் நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களோட HL சாம்பிள்ஸ் வச்சு உலகத்தில் இருக்கிற வந்து ஏதாச்சும் ஒரு பர்சனுக்கு வந்து பிளட் கேன்சர் வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுல தப்பே இல்லை. இது ஒரு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து மதன் கௌரியோட வீடியோவோட பார்த்துட்டு தான், அந்த ஷார்ட்ஸை வந்து பார்த்துட்டு தான் வந்து இது போல் பண்ணேன். எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. ஒருவேளை நீங்களும் அது போல் பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு மதன் கௌரி DKMS அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இது வந்து அவரோட சேனலில் வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை, நான் வந்து நான் பண்ணேன் அதனால் சொல்கிறேன். மதன் கௌரி DKMS அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா யூடியூப்பில் மதன் கௌரி பிளட் கேன்சர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டவே ஷார்ட்ஸில் வந்துடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அது போல் பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு உயிர் வந்து காப்பாற்ற முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் நெசசரி இஃப் போஸ்டட் இன் இந்தியா. அதாவது நீங்கள் இதை லெட்டர் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாம்ப் போடணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. இந்தியாவிலேருந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு இதுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் போட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வந்து போஸ்ட் லெட்டர் பாக்ஸ் கிட்ட வந்தாச்சு. உள்ளே போகுமான்னு தெரில. ஓகே, போகுது, போட்டுடலாம். ஐயோ, போக மாட்டேங்குது. ஓகே, சத்தம் கேட்டுருச்சு, போட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.